ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய தோட்டத்தில் இருக்க மண் எப்போதுமே வளமாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கான முயற்சிகளை தான் நான் முதல்ல எடுத்துகிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம தோட்டத்து மண் வளமாக இருந்தால் தான் நம்மளால் எதையுமே தோட்டத்தில் சாதிக்க முடியும். இந்த மண்ணை பார்த்திங்கன்னா நான் வளமாக வச்சுக்க நான் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட மாட்டேன்னு சொல்கிறது இந்த செயற்கை உரங்களை வாங்கிட்டு அதை பார்த்து பார்த்து கொடுத்து பயந்து கொடுத்து அதில் விளையிற பொருட்களை நம்ம பயந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாம் நான் சொல்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படாமல் இந்த செயற்கையான பொருட்கள், அதுவும் வீட்டில் நம்மக்கிட்ட இருக்க பொருட்கள், நம்ம வீட்டிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள், காய்கறி தூள், பழத்தூள், கீரையோட வேஸ்டேஜ், அப்புறம் தேங்காய் நார், அப்புறம் நம்ம தோட்டத்திலேயே கிடைக்கிற களைகள், இது எல்லாமே நான் உரமாக மாற்றிடுவேன். அடுத்ததாக எக்ஸ்பிரியான தானிய வகைகள், அதாவது காலாவதியான தானியங்கள் அந்த தானியங்களையும் நான் என்னோடய தோட்டத்துக்கு உரமாக மாற்றிடுவேன். நம்ம ஒரு செடி வளர்ந்து அது காய்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கும் பொழுது அந்த இடம் காலியாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நான் இந்த தானிய வகைகளை நான் மண்ணோடு சேர்த்துடுவேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் செடியோட மேல் பகுதியில் இந்த காய்கறி தோல், பழத்தோல், கீரையோட வேஸ்டேஜ், தேங்காய் நார் வேஸ்டேஜ், அப்புறம் இந்த களைச்செடிகள், இதையெல்லாம் மேலோட்டத்தில் சேர்த்துட்டே வருவேன். அது நல்லா காய்ந்ததுக்கப்புறமா அதை மண்ணோடு சேர்த்து கிளறி விட்டு நான் தண்ணி விடும் பொழுது பார்த்திங்கன்னா அது எல்லாம் இயற்கையாகவே ஒரு பதத்தில் மக்க ஆரம்பிக்கும். இதுதாங்க என்னோட